உடையார் பாகம் 3 123வது அத்தியாயம் தொடர்கிறது. ராஜேந்திர சோழர் கோயில் கட்டப்படவிருக்கின்ற புல்மேடு தாண்டி புது ஆறு தாண்டி தஞ்சையின் தெற்கு பக்கம் நுழைய அங்குள்ள வீரர்கள் கட்டியம் கூறி அவரை வரவேற்றார்கள். சக்கரவர்த்தி எங்கிருக்கிறார் என்று ராஜேந்திரர் கேட்க, இப்பொழுதுதான் தளிச்சேரி பெண்டுகளின் மணிமண்டபத்திற்கு போனார் என்று செய்தி சொல்லப்பட்டது. ராஜேந்திரர் மெல்ல குதிரையை திருப்ப மணிமண்டபத்தில் தீபபந்தங்கள் ஏற்றப்பட்டன. ராஜேந்திரர் குதிரை விட்டு இறங்கி துண்டை தோளில் சார்த்தி கொள்ள 2 வீரர்கள் அதே போல தோளில் போர்வை போர்த்தி கொண்டு அவரை பின்தொடர்ந்தார்கள். இன்னும் 2 வீரர்கள் அவர்கள் குதிரைகளை பிடித்து கொண்டார்கள். ராஜேந்திர சோழர் வேகமான நடையாய் தளிச்சேரி பெண்டுகளின் இல்லங்களுக்கு நடுவே நடந்த அந்த மணிமண்டபம் பார்க்க மணிமண்டபத்தில் தீபபந்தங்கள் பொருத்தப்பட்டன. மணிமண்டபத்திற்கு எதிரே பெண்கள் கூட்டம் தரையில் பாய் விரித்து அமர்ந்திருந்தது. மணிமண்டபத்தின் வலப்பக்கமாக எவருக்கும் மறைக்கா வண்ணம் மர ஆசனங்கள் போடப்பட்டு சக்கரவர்த்தி அமர்ந்திருப்பது தெரிந்தது. அருகே சில ஆண்கள் நின்றிருந்தார்கள். யார் அது என்று ராஜேந்திரர் அவரை உற்று நோக்கினார். அந்த ஆள் கருப்பு தாடியும் வெள்ளை தலைப்பாகையும் வெள்ளை மேலாடையும் நீண்ட உடைவாளோடு இருந்தவரை பார்த்து ராஜேந்திரர் திரும்பி தன் மெய்க்காவலனை பார்க்க, அது சாவூர் பரஞ்சோதி, சக்கரவர்த்திக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். தேவரடியாருக்கு நாயகமாக நிற்பதற்காக இங்கு வந்திருக்கின்றார். யார்? கோலாபுரத்தை சேர்ந்த வீரனா? யவனருக்கும் கங்கதேச பெண்ணுக்கும் பிறந்தவனா? ஆமாம். ஈராயிர பல்லவரின் ஆளல்லவா? ஆமாம். ஓ, அவனை அங்கிருந்து பிடுங்கி இங்கே வைத்து விட்டாரா? அவனுடைய தாயார் ஒரு தேவரடியார் அல்லவா? ஆமாம். இது சரியான தேர்வுதான். ஆனாலும் இவன் அதிக பிரசங்கி அல்லவோ? முன்பு போல அல்ல. ஏன்? அவன் தாயார் இறந்து விட்டார் என்று செய்தி வந்து அவன் போய் திரும்பி வந்திருக்கிறான். திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சத்தியம் செய்திருக்கிறான். முன் பிரந்தத்தை விட இப்பொழுது மிக மிருதுவாக மாறி போனான் என்று அவனை பற்றி சொல்கின்றார்கள். நல்லது. ஆனால் தேவரடியார்களுக்கு நாயகமாக வரும்போது பிரச்சனைகள் எழத்தான் செய்யும். அதை சமாளிக்கும் திறன் உண்டோ அவனிடம்? இருக்கும் என்று நினைக்கின்றேன். சாவூர் பரஞ்சோதியை பற்றி உயர்வாகத்தான் சொல்கிறார்கள். ஆமாம், நானும் அப்படித்தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். தேவரடியார்களுக்கு நடுவே நாயகம் செய்வது நல்ல வேலை. நீ அந்த வேலைக்கு போய்விடேன். அந்த மெய்க்காவல் வீரனை பார்த்து ராஜேந்திர சோழர் சொல்ல அவன் வாய்விட்டு சிரித்தான். அந்த சிரிப்பு அங்குள்ள சிலரை திரும்பி பார்க்க வைத்தது. யார் அந்த வீரர்கள் என்று அவர்கள் உற்று பார்த்தார்கள். ராஜேந்திர சோழனை அடையாளம் கண்டு கொண்டார்கள். விரைந்து ஓடிப்போய் பின்வரிசையில் அமர்ந்திருந்த ஒரு தலைக்கோழியிடம் போனார்கள். அந்த தலைக்கோழி துள்ளி எழுந்து வந்தாள். வணங்கி வரவேற்றாள். வாருங்கள் என்று ராஜேந்திரரை வலக்கையை பிடித்து மெல்ல பற்றி முன்னே அழைத்து போனாள். அந்த மெய்க்காவல் வீரன் ராஜேந்திரர் வருகிறார் என்று உரக்க கட்டயம் கூறினான். அப்பொழுது பறவை மேடையில் வந்து நின்றாள். மேடைக்கு வணக்கம் சொன்னாள். தொலைவே யாருக்கோ கட்டயம் கூறுகிறார்களே என்று அமைதியாக இருந்தாள். ராஜேந்திர சோழர் என்று சொன்னதும் முகம் மலர்ந்தாள். தடதடவென்று கால்களை அசைத்து ஜதி சொன்னாள். வலது கையும் இடது கையும் நீட்டினாள். முகம் அசைத்தாள். சட்டென்று மண்டியிட்டு ராஜேந்திர சோழருக்கும் சக்கரவர்த்திக்கும் ஒரு சேர வணக்கம் சொல்வது போல தட்டி தொட்டாள்.
பூமி இருந்தால் அல்லவா நடனம்? பூமி இருந்தால்தானே வாழ்க்கை. மேடை என்று ஒன்று இருந்தால்தானே ஆட்டம். எனவே இந்த மேடைக்கும் மேடை தாங்குகின்ற பூமிக்கும் வணக்கம் சொல்வதுதான் தட்டி தொடுதல். அது மட்டுமல்ல, சபையின் வணக்கமும் அரசரை வணங்குவதும் இப்படிதான். பொதுவாக வணங்கிவிட்டு பிறகு ஒவ்வொருவராக பெயர் சொல்லி வணங்குவதும் என்று ஒரு முறை இருக்கிறது. இதோ இந்த வணக்கம் என் நாயகரான ராஜேந்திர சோழனை போய் சேரட்டும் என்று அவள் தன் பின்னிய கூந்தலை முன்னே போட்டு நீண்ட விதமாய் கைகளை நீட்டி உடம்பை மடக்கி குறுக்கி அசையாது ராஜேந்திர சோழர் திக்கு நோக்கியே விழுந்து வணங்கியபடி இருந்தாள். ராஜேந்திர சோழர் அமரும் வரை காத்திருந்தாள். அவர் அமர்ந்து விட்டார் என்று சொல்லப்பட்டதும் மெல்ல தலையை நிமிர்த்தினாள். கை கூப்பி ராஜேந்திர சோழரை வருக வருக என்று பார்த்து முணுமுணுத்தாள். ராஜேந்திரர் மெல்ல தலையசைத்து அந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். அப்பாவுக்கு அருகே அமர்ந்தார். சக்கரவர்த்தி மிக சந்தோஷமாக ராஜேந்திரரின் தோளில் கை போட ராஜேந்திரர் இன்னும் நெருங்கி அமர்ந்து சக்கரவர்த்தியின் முழங்கால் தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டார். என்ன இந்த பக்கம்? சிறிய செய்தி கிடைத்தது. உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. இருந்தாலும் தெரிவிக்க வேண்டியே வந்தேன். பறவை இப்பொழுதுதான் வந்தாளா? ஆமாம், நான் தான் அனுப்பினேன். பறவை வந்த பிறகுதான் அந்த செய்தி கிடைத்தது. எங்கிருந்து செய்தி? நாரத்தை மலையிலிருந்து. தெரியுமே. என்ன தெரியுமே? செய்தி வந்துவிட்டதே. என்ன செய்தி என்று தெரியுமா? ராஷ்டிரகூடன் ஒருவன் நேற்று முன்தினம் பாறை புரண்டு அடியில் சிக்கிக்கொண்டான் என்று சொன்னார்கள். எனக்கு மிகவும் வருத்தமாக போயிற்று தந்தையே. ராஜேந்திரா, இது மிக பெரிய வேலை, மிக கடினமான பணி. இது முதல் ஆரம்பம். இந்த வேலை முடிவதற்குள் என்னுடைய கணக்கு பிரகாரம் ஒரு 300 பேராவது களபலி ஆவார்கள் என்று நினைக்கின்றேன். யாரோ இறந்து விட்டார்கள் என்பதற்காக இந்த கோவில் பணியோ இங்கு நடக்கின்ற ஆட்டமோ நிற்கப் போவது இல்லை. நிற்கவும் நிற்காது. ராஜேந்திரா, இந்த ராஷ்டிரகூட இளைஞன் மட்டுமல்ல, இந்த ராஜராஜன் இறந்தாலும் இந்த பணி தொடரும். தொடர வேண்டும். தொடர வேண்டியது உன் பொறுப்பு ராஜேந்திரா. எனவே நான் இதை பற்றி அதிகம் அலட்டிக்கொள்ளாமல் இருக்கின்றேன். பறவையை ஆடச் சொல். ராஜேந்திர சோழர் கையை உயர்த்த பறவை தன் ஆட்டத்தை துவங்கினாள். ஜதிகள் சொல்லப்பட்டன. உடம்பு துள்ளித்து, வண்டு எல்லா பக்கமும் அசைந்து பின்னாலும் நகைகளும் நாலா பக்கமும் அலைய அவள் ஆடியது அற்புதமாக இருந்தது. வீணை ஆதிச்சர் ஒரு ஓரமாக அமர்ந்து வீணையில் ஜதி சொல்ல, தாளம் கூட்ட, மத்தளம் முழங்க, குழல் இசைக்கப்பட மிக அற்புதமான தன் திறமையை அத்தனையும் காட்டி பறவை ஆடினாள். தொலைவில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்த ராஜராஜி திகைத்தாள். அடியே, எல்லாம் கற்றுக்கொண்டு என்ன பயன்? தளிச்சேரி பெண் இந்த ஆட்டமெல்லாம் ஆட வேண்டும். இப்படி நான் தொடர்ந்து ஆடாமல் போனேனே. சொல்லிக் கொடுத்தார்கள், ஆனால் பேசி பேசி உட்கார்ந்து விட்டேன் என்று சற்று தடித்தனமான தன் உடம்பை பார்த்து வெட்கப்பட்டாள். பறவை நிறுத்தி வியர்வை அடங்க திரை ஓலைக்கு ஓரத்திற்கு போனாலும் இன்னும் 6 தேவரடியார்கள் வந்து நின்று தங்களுடைய ஜதி சொல்லி ஆடத் துவங்கினார்கள். அவர்கள் சட்டென்று ஒதுங்கிக் கொள்ள வேடனும் வேடுவச்சியுமாக 2 பேர் உள்ளே நுழைந்து பெரிய குதியாட்டம் போட்டார்கள். அந்த குதியாட்டத்திற்கு மறவர்களிடையே வரவேற்பு இருந்தது. 2 பக்க ஓரமும்
நின்று கொண்டிருந்த மறவர்கள் கைத்தட்டி ஆரம்பித்தார்கள். அப்படி போடு என்று உற்சாகமாய் கூவினார்கள். பறவை உடை மாற்றிக்கொண்டு அர்ஜுனனாய் அங்கு வந்து சேர்ந்தாள். அர்ஜுனன் தபசு அங்கு ஆடப்பட்டது. சிவனாகவும் பார்வதியாகவும் வேடமிட்டு 2 தளிச்சேரி பெண்டுகள் உள்ளே வர சபை கைகூப்பி வணங்கிற்று. வேடுவனும் வேடுவச்சியும் சிவனை வணங்கி தங்கள் கானகத்திற்கு வந்ததற்கு சந்தோஷப்பட்டார்கள். இங்கு அர்ஜுனன் வந்திருக்கின்றானா என்று விசாரித்து சிவபெருமான் முன்னே போக, அங்கே அர்ஜுனன், அதாவது பறவை நாச்சியார், வேட்டையாடுவதற்கு ஒன்றுமே கிடைக்கவில்லையே என்று தேட, சிவபெருமானும் பார்வதியும் வேடுவனும் வேடுவச்சியும் சற்று உயரத்தில் இருக்க அங்கு பெரும் பன்றி உருமல் கேட்டது. நீண்ட தந்தங்களுடைய காட்டுப்பன்றி ஒன்று உள்ளே கயிறு கட்டி இழுக்கப்பட சோழ வீரர்கள் உரத்து கத்தினார்கள். வெட்டு குத்து என்று சப்தமிட்டார்கள். பன்றி மேலை சாளுக்கியரின் சின்னம். மேலை சாளுக்கிய வீரர்கள் இதை மௌனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். பன்றி அர்ஜுனனுக்கு ஆட்டம் காட்ட லேசாய் குடிபோதையில் இருந்த ஒரு சோழ வீரன், விடு, நான் பன்றியை கொள்கின்றேன் என்று ஈட்டியை உயர்த்தினான். சக்கரவர்த்தி மெல்ல திரும்பி பார்த்து முறைக்க மெய்க்காவல் வீரர்கள் அவனை அடக்கி அழுத்தினார்கள். இது நாடகம் என்பதை மறந்துவிடாதே என்று அச்சுறுத்தினார்கள். அந்த வீரன் கை கட்டி வாய்ப்பொத்தி அமர்ந்து கொண்டான். நாடகம் தொடர்ந்து நடந்தது. மேலை சாளுக்கிய வீரர்கள் ஒவ்வொருவராக மெல்ல வெளியேறினார்கள். அவர்கள் வெளியேறுவதை மற்ற மெய்க்காவல் வீரர்கள் குறித்து கொண்டார்கள். அம்பு பன்றியை துளைத்தது. இன்னொரு அம்பும் வந்து சொருகியது. அர்ஜுனனும் ஓடிப்போய் பன்றியை எடுத்தான். சிவபெருமான் அங்கு வந்து, இது நான் கொன்ற பன்றி என்றார். சிவபெருமானை இன்னொரு வேடுவன் என்று நினைத்த அர்ஜுனன் அவரோடு சண்டையிட தயாரானான். வாக்குவாதம் முற்றிற்று. 2 பேரும் வாள் சண்டையிட்டு கொண்டார்கள். பிறகு அம்பு தொடுத்தார்கள். 4 பக்கமும் தீப்பற்றி எரிந்தது. வேடுவர்கள் அந்த சண்டையை ஆர்வமாக பார்த்தார்கள். சபையும் அசையாது கவனித்தது. அந்த நரசிம்மரின் கோயிலுக்கருகே அவர்கள் ஒன்று கூடினார்கள். கீழே சாளுக்கியமும் மேலை சாளுக்கியமும் பிரியும் இடத்தில் அடர்ந்த காடுகள் உள்ள அந்த மலை இருந்தது. அந்த மலை முழுவதுமே நரசிம்மவனம் என்று அழைக்கப்பட்டது. அந்த மலைக்கு கீழ் ஒரு குகையில் நரசிம்மர் லக்ஷ்மியோடு எழுந்தருளியிருந்தார். மிக அற்புதமாய் ஒரு சிற்பி புன்னகை செய்கின்ற ஒன்றை, ஆள் உயரமுள்ள நரசிம்மரை மிக நுணுக்கமாக செதுக்கி அங்கு பிரதிஷ்டை செய்திருந்தான். மன்னரோ குறுநில அரசரோ அல்லது மடாதிபதிகளோ அதை ஸ்தாபனம் செய்திருக்கிறார்கள். இது ஹிரண்யகசிபுவின் பூமி. அவன் ஆண்ட இடம். பிரகலாதன் பிறந்த மண். இந்த இடத்தில்தான் நரசிம்மர் தூணிலிருந்து பிளந்து கொண்டு வெளியே வந்து ஹிரண்யனை வதம் செய்தார் என்றும் ஒரு செவிவழி செய்தி உலவி வருகிறது. இந்த இடத்தில் மிதந்தார், இந்த இடத்தில் கிழித்தார், இந்த இடம் வரை துரத்தி ஓடினார் என்றெல்லாம் பல்வேறு இடங்களை சொல்லி ஆங்காங்கே விதவிதமான நரசிம்மர் கோயில்களை உருவாக்கி இருந்தார்கள். செங்குத்தான மலையின் உச்சியில் கூட ஒரு துவஜஸ்தம்பத்தை நிறுவி அந்த மலையை வழிபட்டார்கள். மந்திர சக்தி மிகுந்த மலை, ஞானம் அருளும் மலை என்றெல்லாம் சொல்கிறார்கள். இதுவெல்லாம் எவ்வளவு தூரம் சரியோ தெரியவில்லை. ஆனால் இது நரசிம்மவனம் என்பது சரி. இது உக்கிரகமான இடம். கடும் பாறைகளும் சுழல் காற்றும் அடர்ந்த வனமும் நிறைந்த இடம். மழைக்காலங்களில் வெளியே தலை காட்ட முடியாது. வெயில் காலங்களில் வெப்பம்.
உள்ளுறுப்புகளை எல்லாம் பாதித்து நோக செய்யும். மிருகங்கள் கூட இந்த மலைப்பகுதிகளில் வசிப்பதில்லை. நாகங்களும் கீரிகளும் கருட பறவைகளும் குரங்குகளுமே அதிகம் இருக்கும். அங்குள்ள குரங்குகள் அதிக முடியில்லாமல் பாறை நிறமாய் பரந்த முகமாய் சிங்க வாலாய் இருக்கும். இவற்றையெல்லாம் விட காட்டுப்பன்றிகள் அதிகம் இருக்கும். மனிதர்கள் ஊடுருவ முடியாத காடு என்பதால் பன்றிகள் பல்கி பெருகி நாலா பக்கமும் அலையும். மனிதர் எதிர்பட்டால் நின்று துரத்தும். மரம் ஏறினால் பல பன்றிகள் முட்டி பெரும் மரத்தையும் சாய்க்கும். அல்லது மனிதர் கீழே இறங்கும் வரை அங்கேயே சுற்றி காத்து கொண்டு இருக்கும். தவறி கீழே விழுந்தால் குடல் கிழித்து சதைகளை கிழித்து கூட்டமாக உண்ணும். அந்த காட்டுப்பன்றிகளுக்கு வளைந்த கொம்புகள் உண்டு. அவை எருமைகளையும் யானைகளையும் எதிர்க்க வல்லவை. சிங்கங்கள் எல்லாம் அந்த காட்டுப்பன்றிகளுக்கு பயந்து ஓடும். இறந்து போன மிருகங்களின் உடல்களை தோண்டி எடுத்து உண்ணுகின்ற திறமை அதற்கு உண்டு. கரும் பாறைகளிலிருந்து வழிகின்ற ஒரு திரவத்தை நக்கியும் பற்களால் சுரண்டியும் அந்த பன்றிகள் தின்னும். பாறை திரவத்தை தின்ற பன்றிகள் மிகுந்த வீரியத்தோடு தன் பேடுகளோடும் கூடும். அந்த குடும்பம் பல்கி பெருகும். பன்றிகள் தின்னும் அந்த பிசினை தோண்டி எடுத்து போவதற்காக வேடுவர்கள் பகல் நேரத்தில் வருவார்கள். அரசர்களுக்கும் அரச குமாரர்களுக்கும் கொடுப்பதற்காக அந்த லேகியத்தை சுரண்டி போவார்கள். மலைத்தேன் எடுக்கவும் மனிதர்கள் அந்த பக்கம் வருவதுண்டு. வேடுவர்களின் துணை இல்லாமல் அந்த நரசிம்ம வனத்தின் உள்ளே நுழைய முடியாது. எந்த கோயில்களுக்கும் புக முடியாது. மேலை சாளுக்கிய மன்னர்கள் பலர் தாங்கள் உடற்பயிற்சிகள் களத்தை அந்த மலை மீது தான் வைத்து கொண்டார்கள். நரசிம்மரை வணங்கிவிட்டுத்தான் உடற்பயிற்சிகளை செய்வார்கள். உடற்பயிற்சி என்று எதுவும் தனியாக செய்ய வேண்டாம். செங்குத்தான மலையில் ஏறி உயரப் போய் கண்மூடி அமர்ந்துவிட்டு பிறகு மடமடவென்று இறங்கி கீழே வந்து அருவியில் குளித்துவிட்டு சாப்பிட்டுவிட்டு பிறகு மறுபடியும் மலையேறி உயரப்போய் அமைதியாய் இரவு முழுவதும் அமர்ந்துவிட்டு பிறகு மறுபடியும் விடியலில் கீழே இறங்கினால் போதும். 45 நாட்கள் ஒரு வேளை சாப்பாடு, 2 வேளை மலை ஏறுதல், மற்ற நேரமெல்லாம் தியானம் என்று தனிமையில் இருந்தால் எப்பேற்பட்ட நோஞ்சானுக்கும் மிகப்பெரிய வலு வந்துவிடும். மன உறுதி ஏற்படும். அந்த வனத்தில் ஏற்படுகின்ற தனிமைக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது. நல்ல வேளை அந்த இடம் நகரமாக இல்லை, மிக சிறிய கிராமமாக இருக்கிறது. வேடுவர் குடியிருப்பாக இருக்கிறது. நகரமாக இருப்பின் கீழை சாளுக்கியர்கள் சோழர்களின் துணையோடு அந்த இடத்தை சுவீகரித்து கொண்டிருப்பார்கள். இப்போது அது மேலை சாளுக்கியத்தின் எல்லையில்தான் இருக்கிறது. ஆனாலும் கீழை சாளுக்கியத்தின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது. ஆனால் கீழை சாளுக்கிய அரசர்கள் அவ்வப்போது வந்து இதேபோல் பயிற்சிகள் செய்துவிட்டு போவார்கள். மேலை சாளுக்கியத்தின் வேதனை கீழை சாளுக்கியத்திற்கு இல்லை. கீழை சாளுக்கியர்கள் சோழர்களோடும் வடக்கே இருக்கின்ற ஒட்டர்களோடும் சமரசம் செய்து கொண்டு சுமூகமாக வாழ்கின்றார்கள். மேலை சாளுக்கியத்தில் உள்ளவர்களுக்கு அப்படி சமரசம் செய்து கொள்ள தெரியவில்லை. அருகே இருக்கின்ற ராஷ்டிரகூடத்தோடும் கங்க நாட்டோடும் கூட சண்டை இருந்து வருகிறது. ஒரு முரட்டுத்தனம், ஒரு அகம்பாவம் மேலை சாளுக்கியரிடம் உண்டு. நிலவியல் ரீதியாக சாளுக்கியம் என்று ஒன்றாக சொல்லப்பட்டாலும் மேலை சாளுக்கியமும் கீழை சாளுக்கியமும் பல்வேறு வித்தியாசங்களை கொண்டிருக்கின்றன.
கீழே சாளுக்கியம் வைணவ பூமியாக இருக்க, மேலே சாளுக்கியர்கள் வீர சைவர்களாக திகழ்கின்றார்கள். பெரிய பெரிய மலைகளும் பெரிய வயல்வெளிகளும் ஆற்று பாசனமும் கொண்ட மேலை சாளுக்கியம் அழகிய பெண்களையும் சிறந்த வீரர்களையும் கொண்ட மேலை சாளுக்கியம் இன்று சோழர்களிடம் அடிபட்டு நிற்கிறது. கிருஷ்ணா நதியை தாண்டி உள்ளே புகுந்து அந்த சோழ தேசத்து மன்னன் சூறையாடி விட்டு போயிருக்கிறான். அப்பனும் பிள்ளையுமாய் உள்ளே நுழைந்து நகரங்களை அடித்து உடைத்து எரியூட்டி பெண்களை இழுத்து போய்விட்டார்கள். எல்லா செல்வங்களையும் கொள்ளையடித்து போய்விட்டார்கள். வயல்களில் யானைகளையும் குதிரைகளையும் விட்டு அழித்து அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாமல் செய்துவிட்டார்கள். கிருஷ்ணன் ராமன் என்ற பிரம்மராயன் முன் நின்று போர் நடத்தியிருக்கின்றான். கங்க தேசத்திலிருந்து உள்ளே புகுந்து மெல்ல மெல்ல முன்னேறி கிராமங்களை வளைத்து பிடித்து கிராமத்தில் உள்ள இளைஞர்களையும் கிராம அதிகாரிகளையும் வரிசையாக நிற்க வைத்து சவுக்கால் விளாசி இருக்கிறான். கிட்டி போட்டிருக்கிறான். நெற்றியிலும் மணிக்கட்டிலும் முழங்காலிலும் நெஞ்சு குழியிலும் மரக்கட்டைகள் பொருத்தி கீழே கயிற்றால் முறுக்கி முறுக்கி திருக அந்த மரக்கட்டைகள் நரம்பு ஓட்டத்தை அழுத்த தலை வெடித்துவிடும் போன்ற வலியில், மார்பு பிளந்துவிடும் போன்ற வலியில், முழங்கால் விட்டுவிடும் போன்ற வலியில் அலறிய சாளுக்கிய தேசத்தின் எல்லாவித படைபலத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். எத்தனை குதிரைகள், எத்தனை யானைகள் என்றெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அவர்களது படையை மிக சரியாக பிரித்து வைத்து கிருஷ்ணா நதி வடியும் வரை காத்திருந்து இடையில் கலக்கும் மிகப்பெரிய நதிகளை திசை திருப்பி தாண்ட முடியாத இடத்தில் யானைகளை நிறுத்தி அதன் மீது பலகைகள் போட்டு அந்த பலகைகளின் மீது குதிரைகளை நடத்தி இக்கரை வந்துவிட்டார்கள். 1,00,000 வீரர்கள் தானே, வெட்டி வீழ்த்தி விடலாம் என்று மேலை சாளுக்கியம் நினைத்தபோது வாய்களில் ஏறி 2,00,000 வீரர்கள் கடற்கரை வழியாக நகர்ந்து மேற்கு திசையில் இறங்கி எந்த காவலும் இல்லாத மேலை சாளுக்கியத்தில் ஊடுருவி விட்டார்கள். மேற்கே எதிரிகள் தாக்குகிறார்கள் என்று தெரிந்ததும் தெற்கு திசை படை மேற்கு நோக்கி போக சோழப்படை எளிதில் முன்னேறி விட்டது. அதே சமயம் கீழை சாளுக்கியத்தோடு சேர்ந்து கொண்டு இன்னொரு சோழப்படை மேலை சாளுக்கியத்தின் கிழக்கு பக்கத்தை தாக்கியது. கடக்க முடியாத நரசிம்ம வனத்தை கீழை சாளுக்கியர்களும் அந்த நரசிம்மன் வனத்து வேடுவர்களும் காட்டிக் கொடுக்க சோழ வீரர்களும் நிதானமாக மலையேறினார்கள். மலை ஏறிய படையிடம் குத்தீட்டிகளும் வில்களும் அம்புகளும் தவிர பெரும் சுமை எதுவும் இல்லை. தெற்கிலிருந்து தாண்டிய படையில் யானைகளும் எருது வண்டிகளும் வர, நாவாய்கள் வந்த படையில் நல்ல குதிரைகள் வந்தன. 3 நாள் போரில் மேலை சாளுக்கியம் நசுங்கியது. சின்னா பின்னப்பட்டது. ஒரு குதிரை கூட இல்லாமல், ஒரு கோவேறு கழுதை கூட இல்லாமல் ஆடுகளோடு அத்தனை உயிரினங்களையும் ஓட்டிக்கொண்டு போய்விட்டார்கள். வரமறுத்த குதிரைகளையும் எருதுகளையும் வெட்டி போட்டுவிட்டு போனார்கள். பெண்களை நெஞ்சில் கத்தியிறக்கி குத்தினார்கள். கதறிய குழந்தைகளை உள்ளங்கையால் வாயையும் மூக்கையும் பொத்தி மூச்சு திணற வைத்து கொன்றார்கள். அந்த பிரம்மராயன் கோயில் தூண்களை பிடுங்கிக் கொண்டு போனான். சிவலிங்கத்தையும் பெயர்த்து எடுத்து கொண்டு போனதாக சொன்னார்கள். ஏன் கோயிலை பாழ் பண்ணுகிறீர்கள்? எதற்கு தெய்வங்களை பெயர்த்து எடுத்து கொண்டு போகிறீர்கள் என்று ஊர் பெரியவர்கள் கேட்டதற்கு, நாங்கள் கும்பிடத்தான் என்று சொன்னார்களாம். 123வது அத்தியாயத்தை நாளையும் நாம் தொடரலாம். நன்றி, வணக்கம்.